So okay sir, R34 machining process. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா boring machines. நம்ம ஏற்கனவே ட்ரில்லிங் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண ட்ரில்லிங் மிஷின்ல போரிங் ஒரு ஆப்ரேஷன் பார்த்துருக்கோம். அது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா என்லார்ஜ் த எக்ஸிஸ்டிங் ஹோல்ஸ். ஸோ ஆல்ரெடி ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோலை வந்து என்லார்ஜ் பண்ண போறோம் வித் ஹெல்ப் ஆஃப் போரிங் டூல். ஸோ அந்த ட்ரில்லிங் ஆப்ரேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா போரிங் மட்டும் தான் சிங்கிள் பாயிண்ட் கண்டினியூலா இருக்கும், ரிமைனிங் டூல் எல்லாமே மல்டி பாயிண்ட் கண்டினியூலா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பெசிஃபிக்காக போரிங் மிஷின். பட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா போரிங் மிஷின்றது செப்பரேட்டாக இருக்காது. இஃப் இட் இஸ் மாஸ் ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு ரெக்யர்மெண்ட் தான் வச்சிருப்பாங்க, அதர்வைஸ் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா ஒன் வே ட்ரில்லிங்லேயே அவங்க போரிங் பண்ணிடுவாங்க, இல்லாட்டினா அந்த கேஸ்டிங்லேயே வந்து அந்த எவ்வளோ டெப்த் தேவையோ ஹோல் டைம் பெருசாக தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிடுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக போரிங் மிஷின்றது ரொம்ப ரேர் தான் ஓரளவுக்கு. ஓகே, ஸோ இதுதான் என்னோட கண்டென்ட்டு. வெர்டிகல் போரிங் மிஷின், ஒர்க் ஹோல்டிங் டிவைசஸ், ஆப்ரேஷன்ஸ், precision boring machine, jig boring machine. Okay, so first thing, what is going to be boring operations? So we know that it is the existing of enlarged holes. So boring is a process of enlarging an existing drilled holes with a single point cutting tool. So rotate agra cutting tool liye one of the single point cutting tool is our boring tool. So ஏற்கனவே இருக்கிற existing hole வந்து நம்ம மேக் பண்றோம். Enlarging an existing drilled hole with a single point cutting tool. It can be performed on engine lathe la pannalam, drilling la pannalam. We can use any kind of machines. Generally lathe, drilling, boring machine. So இது என்ன சார் இருக்கும் difference between boring and turning? என்ன இருக்கும், என்ன difference இருக்கும்? Difference between boring and turning. Right, so boring is an operation of enlarging inside diameter of an existing hole. So இருக்கிற ஹோல்ல வந்து இன்சைட் டயமீட்டரை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல் வந்து 8 mm அப்படின்னா நான் 10 mm மாத்துறேன். டர்னிங் அப்படின்றது இட் இஸ் ஆப்ரேஷன் அவுட் சைட் டயமீட்டர் ஆஃப் ரெடியூசிங் த அவுட் சைட் டயமீட்டர் ஆஃப் சிலிண்டர். ஸோ அவுட் சைட் ஆப்ரேஷன் பண்றோம் அப்படின்னா வி சே இட்ஸ் அ டர்னிங் ப்ராசஸ். ஸோ இந்த இமேஜ் ஞாபகம் வச்சுக்கணும், இட்ஸ் அ நியூ போர் அண்ட் ஓல்டு போர். ஸோ சிங்கிள் பாயிண்ட் கண்டினியூ வச்சு ரிவால்வ் பண்றோம். ஸோ போரிங் அகைன் இட் இஸ் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ட்ரில்டு ஹோல்ஸ். Boring machine அப்படின்னா it is a machine tool which provides relative motion. It provides relative motion between tool and workpiece. Generally it is used to bore holes in large and heavy parts such as engine frame, steam engine cylinder, machine house. இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. பெரிய பெரிய எதெல்லாம் வந்து ட்ரில்லிங்ல வச்சு நம்ம போர் பண்ண முடியாது, ஏன்னா ட்ரில்லிங்கோட டேபிள் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா சம் லிமிட்டட். பட் எனக்கு பெரிய ஆப்ஜெக்டா இருக்கும், அந்த ஹெவி ஆப்ஜெக்ட், அந்த ஹெவி ஆப்ஜெக்டை வச்சு என்னால் ட்ரில்ல ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னா போரிங் மிஷின் செப்பரேட்டா யூஸ் பண்ணுவாங்க. So to bore holes in large and heavy parts, engine such as engine frame, steam engine cylinders, machine housing, etc., when practically impossible to hold and rotate an engine lathe or drilling machine. So எதெல்லாம் ஒர்க் பீஸ் ரொட்டேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லேத் அப்படின்னா சக்கில் தான் ஹோல்ட் பண்ணோம், ஹெவி ஆப்ஜெக்டை வச்சு ரொட்டேட் பண்ண முடியாது. ஒன்று ட்ரில்லிங்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைஸ் வெட்டு சைஸ் வந்து நம்மளுக்கு ஒரு லிமிடேஷன். ஸோ அது எல்லாமே வி கோ வித் போரிங் மிஷின். So for other operations such as drilling, reaming, facing, milling, threading, turning, grinding and gear cutting, etc. So இதுவும் we can make. So boring ல பாத்தீங்க அப்படின்னா இந்த not only boring, drilling அதல பண்ணலாம், but we need some special attachments. So we have four types of boring machine. One is horizontal, vertical. In vertical we have two more types called vertical turret lathe, standard vertical boring machine, and precision boring machine, jig boring machine. So the precision boring machine அப்படின்றது precision தெரியும், accuracy and precision difference தெரியும்னு நினைக்கிறேன், accuracy and precision. ஸோ ஒரு எனக்கு வந்து இப்போ எக்ஸாக்டா எனக்கு ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா ப்ரெசிஷனாக இருக்குன்னு சொல்லுவோம். அக்யூரேட் அப்படின்ற வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் 10ன்றது ஒரு வேல்யூ, ட்ரூ வேல்யூ. இந்த 10க்கு எவ்வளோ க்ளோஸ்டாக கொண்டு வரன்றது அக்யூரசி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10க்கு 9.99 கொண்டு வரேன் அவுட் டயமீட்டர், 9.9 கண்டினியூஸாக நான் ப்ரொடியூஸ் பண்ண அப்படின்னா ப்ரெசிஷன். ஸோ மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப நம்ம ப்ரிசிஷன் பார்ப்போம் ஜெனரலாக. ஸோ வெர்டிகல் போரிங் மிஷின். ஸோ வெர்டிகல் போரிங் மிஷின் ஸோ நேம் பிகாஸ் த ஒர்க் ரொட்டேட்ஸ் ஆன் ஹரிசாண்டல் டேபிள் அண்ட் அபவுட் எ வெர்டிகல் ஆக்சிஸ் அண்ட் டூல் இஸ் ஸ்டேஷனரி எக்ஸப்ட் ஃபார் த ஃபீட். ஸோ வெர்டிகல் போரிங் மிஷின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இட்ஸ் சிமிலர் டு அவர் ட்ரில்லிங் மாதிரி. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒர்க் பீஸ் ரொட்டேட் ஆகும். ட்ரில்லிங்கில் வந்து ஒர்க் பீஸ் ஸ்டேஷனரி இருக்கும், டூல் ரொட்டேட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ரொட்டேட்ஸ் ஆன் ஏ ஹரிசாண்டல் டேபிள் அபவுட் வெர்டிகல் ஆக்சிஸ். ஸோ இதில் நான் ஒர்க் பீஸை ஹோல்ட் பண்ணிட்டு எனக்கு அப்படியே இது என்டையர் ஒர்க் பீஸ் ரொட்டேட் ஆகிற மாதிரி. டூல் வந்து எனக்கு மேலே இருக்கும். டூலும் ஆக்சுவலாக ஸ்டேஷனரி, பட் இட் கேன் பி ரொட்டேட். இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும், இப்படி ரொட்டேட் ஆகுது, ட்ரில்லிங் மாதிரி ரொட்டேட் ஆகுது. ஸோ இட் இஸ் பர்டிகுலர்லி அடாப்டட் ஃபார் ஹோல்டிங் அண்ட் மெஷினிங் லார்ஜ் அண்ட் ஹெவி ஒர்க் பீசஸ். ஸோ தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் vertical boring machine. One is vertical turret lathe, another one is standard vertical boring machine.
So vertical turret lathe அப்படின்றது the image shows the vertical turret lathe. So from bottom இருந்து வந்தோம் அப்படின்னா this is the bed. So bed ன்னு சொல்லலாம் or base ன்னு சொல்லுவாங்க, எந்த டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவாங்க. The bed or base it must made by the cast iron. அதே ஸ்டோரி தான், it must made by the cast iron. It must withstand all the forces acting during the machining வர்றப்ப எல்லா ஃபோர்ஸுமே எல்லாமே அதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணணும். It acts as a reservoir for cutting fluids. So நம்ம யூஸ் பண்ற cutting fluid கீழே தான் சேவ் ஆகும், அது திருப்பி ரீசைக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். So bed. So the top of the bed we have a table. So 6 in the bed. Number 5 it's a table. So we have a 2 columns. So ரெண்டு columns இருக்கு. It is connected with the housings. Housings அப்படின்றது இந்த கிளாஸ் ரூம் ஹவுசிங் அப்படின்னா இந்த என்டையர் சர்ஃபேஸ் தான் ஹவுசிங், நம்மள ஃபுல்லாக உள்ள இருக்கும். ஸோ ஒரு மெஷின் ஹவுசிங் அப்படின்னா அந்த மோட்டர் மெக்கானிசம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு க்ளோஸ் சேம்பருக்குள்ள இருக்கும், அந்த அவுட்டர் சர்ஃபேஸை விசே ஹவுசிங். ஸோ ஹவுசிங். ஸோ ரெண்டு காலம்லையும் ஜாயின் பண்ணுற ஒரு ஒரு கிராஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் பேர் வந்து கிராஸ் ரைட்னு சொல்கிறாங்க. அண்ட் வி ஹேவ் அ சேடல். சேடல் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் it will use to move the tool from reciprocating position we use tool. So இங்க பாத்தீங்கன்னா pentagon turret யூஸ் பண்றாங்க. So we can insert 5 types of tool. So 5 types of tools for turret for pentagon size. So vertical turret lathe, this type of boring machine combines advantages of vertical boring wheel and turret lathe. So ரெண்டோட அட்வான்டேஜும் கம்பைன் பண்ணி மேக் பண்றாங்க. It is a smaller size, is known as a vertical turret lathe. Application பார்த்தோம் அப்படின்னா this machine suitable for boring and turning railroad wheels, piston rings, gears, etc. So இது எல்லாமே we can make it. So it has an indexable turret mounted upon the cross rail above the table for multiple tooling. So this is the pentagon. The pentagon na vandu indexable turret. It is mounted on the saddle. Saddle munadi irukku. So a 4-station square turret side head which enables facing, turning, undercutting and many other operations. So 4-station அப்படினா 4 type of process adala பண்ணலாம். 5 அப்படினா pentagon. It may be hexagon கூட இருக்கலாம். A turret mounted on the saddle may be moved crosswise by the hand or power. So the turret may also be moved in vertical plane. Vertical plane move ஆகும். The side head also has a up and down and to and fro adjustment to the center of the table. So இதெல்லாமே ஸ்டாண்டர்ட் ஸ்டோரி தான் சார். மெஷினை வச்சு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இது பார்த்தது வந்து வெர்டிக்கல் டரட் லேத்து. அந்த வெர்டிக்கல் டரட் லேத்து கேட்டாங்கன்னா அந்த டிராயிங் உங்களுக்கு ஞாபகம். டிராயிங் வச்சுட்டு பார்ட்ஸை வச்சுட்டு நீங்கள் எழுத தெரியணும். அண்ட் தென் அது ஒர்க்கிங் அப்படின்றத எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வெர்டிக்கல் போரிங் மிஷின். So this is another type of vertical boring machine. So the work is fastened on a horizontal revolving table and the cutting tool or tools which are stationary advance vertically into it as it revolves. So என்ன சொல்றாங்க அப்படின்னா the previous அதே மாதிரி தான். ஒர்க் பீஸ் வந்து ஹரிசாண்டலா வச்சிருக்கோம், அது ரொட்டேட் பண்ண போறேன், வெர்டிக்கல் ஆக்சிஸை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ண போறேன், அவ்வளவுதான். So there are main 5 parts: bed, table, housing and column, cross rail, tool head assembly. So இந்த இமேஜ் தான் பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் போரிங் மிஷின். ஸோ ஒர்க் டேபிள் பார்த்தீங்கன்னா ஒர்க் டேபிள் இருக்கு. ஃப்ரம் கீழே பாட்டமில் வி ஹேவ் அ பேஸ் ஆர் பெட். டாப் ஆஃப் பேஸ் வி ஹேவ் ஒர்க் டேபிள். ஒர்க் டேபிள் ஆஸ் அ டீ ஸ்லாட்ஸ். அதே ஸ்டோர் தான். ஒர்க் டேபிள் டீ ஸ்லாட்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே ஒர்க் பார்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறோம். ஒர்க் பீஸ் வந்து ரிவால்வ் ஆகும் அபவுட் வெர்டிக்கல் ஆக்சிஸ். ஸோ வி ஹேவ் அ காலம்ஸ். வி ஹேவ் அ 2 sides. வி ஹேவ் அ 2 columns. That columns are connected with the cross rails. So columns வந்து cross rails connect பண்ணிருக்கோம். We have a tool heads. It may be ரெண்டு tool heads இருக்கும். We have a side tool heads. It depends on our requirement. So tool post வச்சிருப்பாங்க. So எனக்கு மெஷின் ஆன் பண்றோம். மெஷின் ஒர்க் பீஸ் ரொட்டேட் ஆகும். டூலுக்கு அகைன்ஸ்டா டூலுக்கு ஃபீலர் கொடுத்தோம் அப்படின்னா மெஷினிங் will happen. ஸோ இது வந்து ரியல் இமேஜ். ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஹெவி ஆப்ஜெக்ட்லாம் வந்து ட்ரில்லிங்லேயும் பண்ண முடியாது, லேத்லேயும் பண்ண முடியாது. பட் இவ்வளோ பெரிய மெஷின் நான் யூஸ் பண்ணி நான் இவ்வளோ போரிங் பண்ணுறதுக்கு பதிலாக if the product made by the casting அப்படின்னா நான் castingலே பண்ணிடலாம் மேபி, ரைட். ஸோ the various parts பார்த்தோம் அப்படின்னா bed, it consists of hollow cylinder casting grounded on the floor. It houses a spindle and pinion for rotating the table. Table அப்படின்றது it has a T-slots and chuck jaws for holding and clamping the workpiece. ஸோ டேபிளில் வந்து டீ ஸ்லாட்ஸ் இருக்கும். டீ ஸ்லாட்ஸில் தான் நம்ம வைஸை கட் பண்ணுவோம். இந்த டீ போல்டை இன்வெர்டட் டீ போல்டை மாட்டி நம்ம கட் பண்ணுவோம். Housing and column. The housings are 2 vertical columns which rises from the 2 sides of the bed. So column ரெண்டு சைடு காலம் இருக்கும். காலம்ல கிராஸ் rails இருக்கும். இந்த கிராஸ் rails can move up and down in the column up and down move ஆகும். So they are made of ribbed constructions. Again the next part is cross rail.
So cross rail it's a horizontal member. So it's a horizontal member of rectangular casting mounted onto two front faces of housing. It may be moved up and down by rotating screw for accommodating different heights of workpiece. So cross rails பாத்தீங்க அப்படின்னா up and down move பண்றோம். எப்ப move பண்றோம் அப்படின்னா based on our workpiece ஓட height. So இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தாலே தெரியும். So if object height is increased, the object height ரொம்ப increase ஆச்சுன்னா we can move cross rails மேல மூவ் பண்ணிக்கலாம். Again the tool head assembly it comprises of saddle, ram and tool post. So மூணோட combination மூணோட joining தான் பாத்தீங்கன்னா it's a tool head assembly. The saddle is mounted on the cross rail and may be made to slide on it. Saddle அப்படின்றது it is used to move the tool post. Tool post move பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தான் saddle. அதுல RAM ஒன்று இருக்கும். இந்த RAM பாத்தீங்க அப்படின்னா it holding a tool post and we have a tool post also. Separate tool post இருக்கும். அதுல டூலை வந்து ஹோல்ட் பண்றோம். Right. So these are the parts of vertical boring machine. So next topic பாத்தீங்க அப்படின்னா specification of boring machine. So as we know, specification is nothing but our catalog. So main specifications are distance of spindle axis from column. So இது நான் தான் காலம் அப்படின்னா எனக்கு முன்னாடி இந்த ஸ்பிண்டில் எவ்வளோ ஆக்சிஸ், the distance of spindle axis from column, distance between spindle face and table. So ஸ்பிண்டிலோட the bottom face-உம் the table குள்ள இந்த distance இது வந்து one of the specification. Diameter and tape of the spindle hole. So டூல மாற்றக்கூடிய அந்த diameter and taper of the spindle hole. Maximum weight of work which can be placed. So work தான் வந்து ரொட்டேட் பண்ண போறேன். ஒர்க் பீஸ் ரிவால்வ் ஆகிறப்ப ஸோ அப்போ ஒர்க் பீஸ் எவ்வளோ மேக்ஸிமம் வெயிட்டை வச்சு என்னால் ரொட்டேட் பண்ண முடியும் அந்த இது. ஸோ மேக்ஸிமம் வெயிட் கூட எனக்கு பவர் டென்சிட்டி கூடும், பவர் அதிகமாக தேவைப்படும், எலக்ட்ரிக் பவர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐ நீட் டு செட் அப் dimensions of working axis table and spindle speed. So these are some of the specifications of vertical boring machines. Right. So the next topic is work hold indices. So again நம்ம பார்த்தது தான் சார், similar to our drilling மாதிரி தான், chucks, clamps, jigs. Chuck அப்படின்றது it has a finger மாதிரி இருக்கும். So we can hold the workpiece. Most of the work done on vertical boring machines are held in chuck jaws. The chucks may be independent, universal or combination. அது உங்களுக்கு தெரியும், மூணு ஃபிங்கர் வந்து நீங்க இண்டிவிஜுவலாவும் தனித்தனியா நீங்க மூவ் பண்ணலாம், ஆர் ஒரே கான்சென்ட்ரிக்காக மூவ் பண்ணலாம். அதான் independent or universal or it may be a combination. The chuck jaws are used for holding moderately regular workpiece on the table. So regular workpiece hold பண்றது. Clamps and T-bolts again irregular workpieces can be clamped with the help of T-bolt clamps. So T-bolt அப்படின்றது again clamp வந்து டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. It is a construction of T-bolt. So T-bolt எங்க யூஸ் பண்றோமோ அதான் clamp யூஸ் பண்றோம். இங்க ஸ்டெப் லாக் சொல்ல ஸ்டெப் லாக்கும் may be used. So அந்த கிளாம்ப்ஸ்ல ஒரு எண்ட் ஃப்ரீயா இருக்கும், அந்த ஃப்ரீ எண்ட் அரெஸ்ட் பண்றதுக்கு we use step locks. Again jigs அப்படின்றது in quantity production jigs are used to hold the workpiece. So mass productionல வந்து we use jigs. Okay, so what are the operations we can perform in vertical boring machine? One is we can produce a flat surface, horizontal flat surface, or we can produce a cylindrical turned surface. Cylindrical turned surface, bore internal hole, perform cutting off, necking or forming operations. So perform cutting off அப்படின்றது segregation, கட் பண்ணி எடுக்கிற மாதிரி. நார்மலா லேத்ல பாத்தீங்க அப்படின்னா த்ரெட் போட்டதுக்கு அப்புறம் பார்ட்டிங் ஆஃப் ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். பார்ட்டிங் ஆஃப் அது என்னன்னா த்ரெட்டட் போர்ஷனையும் த்ரெட்டட் இல்லாத போர்ஷனையும் செக்ரிகேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ சேம் வே பெர்ஃபார்ம் கட்டிங் ஆஃப், நெக்கிங் ஆர் ஃபார்மிங் ப்ராசஸ், இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் டேப்பர் சர்ஃபேஸ். ஸோ இந்த டிராயிங் பார்த்தாலே தெரியும். ஃபிளாட் சர்ஃபேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், சிலிண்டரிக்கல் டர்னிங், cutting off and necking operations. This is a forming process. Forming அப்படின்றது irregular shapes. For example, எனக்கு ஒரு கான்கேவா ஒரு ஷேப் வேணும், அது வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டூலை டிசைன் பண்ணிட்டு அந்த டூலை யூஸ் பண்ணி நான் பண்ணுறது. அண்ட் போரிங் பை டூல் ஹெட். ஸோ டூல் ஹெட்டு, போரிங் பை போரிங் பார். ஸோ டூல் ஹெட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆர் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் போரிங் பார் இருக்கும், அந்த போரிங் பார்ல போரிங் டூல் இருக்கும், அதை வச்சு ரொட்டேட் பண்ணுவோம். We have a taper boring operations, taper turning operations. Alright, so the next topic is precision boring machines. Alright, so the precision boring machine, again it is one kind of boring machine. It is a single point tool like other boring machines. So boring ale single point tool la to machine surface rapidly and accurately. So in the image la pathinga appadina industrial representation.
So we use cemented carbide and diamond tipped single point tools are often at very high cutting speed to produce accurately sized bolts with a fine surface finish. Okay, so precision boring machine generally எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சார், நான் இருக்கு ஒரு ஹோல் இருக்கு எக்ஸிஸ்டிங் ஹோல், அந்த ஹோலை வந்து நான் போர் பண்ணோம், என்லார்ஜ் பண்ணோம், அந்த பண்ற காம்பவுண்டை யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்றேன், அசியூம் தட் ஏர்கிராஃப்ட்ல யூஸ் பண்றேன். ஸோ இப்போ நான் நார்மல் பைக்ல யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜின் போனால் பிரேக் ஃபெயிலியர் ஆகுது, இன்ஜின் ப்ராப்ளம் அப்படின்னா அந்த இடத்துல நிறுத்தலாம். பட் மேலே போகிறப்ப பிரேக் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசிஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்தளவுக்கு அக்யூரேட். இப்போ எனக்கு 9 mm தான் வேணும் அப்படின்னா எக்ஸாக்டாக 9 mm தான் வேணும். 9.5 ஆர் 10 இதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி எக்ஸாக்ட். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு வி யூஸ் ப்ரிசிஷன் போரிங் மிஷின். ஸோ ப்ரிசிஷன் போரிங் மிஷின் வந்து அக்யூரேட் வேணும் அப்படின்னா அந்த டூலோட காஸ்ட் கூட தான் இருக்கும், டூலோட ஹார்னஸ் ரொம்ப இருக்கும். Generally we use cemented carbide and diamond tipped single point tools. So finishing proper குட்டா வரதுக்காக cutting speed வந்து ரொம்ப high speed கொடுத்துருக்கோம் to produce accurately. So the feeding movement may be provided by the tool or by the work. So tool வந்து feed provide பண்ணும் or work may be provide. The machine may be horizontal or vertical type. ரெண்டு டைப்பாவும் இருக்கலாம், horizontal or vertical டைப்பாவும் இருக்கலாம். Right. So the next topic is jig boring machine. So jig boring machine again English சொல்ல நினைக்கிறேன், ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ். ஃபிக்சர்ஸ் அப்படின்றது ஹோல்டிங். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதோட பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது டூலை ஹோல்ட் பண்ணுறது மட்டும் தான் யூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ ஃபிக்சர். ஜிக்ஸ் அப்படின்றது இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மொபைல் ஃபோன் இருக்குது சார், இந்த மொபைல் ஃபோனில் எனக்கு வந்து ஒரு இடத்துல கட் பண்ணணும், ஒரு ஹோல், இங்கே ஒரு ஹோல் மேக் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இங்கே ஒரு 10 mm ஹோல், அடுத்த 10 mm ஹோல், அடுத்த 10 mm, இந்த மாதிரி 10 mm கண்டினியூஸாக ஹோல் மேக் பண்ணணும், அசீவ் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஹோல்ட் ஒன்லி ஹோல்ட் த டூல். இது வந்து டூலை மட்டும் ஹோல்ட் பண்ணணும் ஃபிக்சர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு யூ கிளாம்ப் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சர், இந்த டிஸ்டன்ஸ், யூ கிளாம்போட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 mm. ஸோ எனக்கு ஒர்க் பீஸ் மூவ் ஆகிறப்ப இது போய் டச் பண்ணும், இதுக்கு மேலே மூவ் பண்ண முடியாது, ஏன்னா பிளாக் பண்ணிட்டேன். அப்போ இங்கே ஒரு ஹோல் வரும். ஹோல் வந்ததுக்கப்புறம் திருப்பி இந்த இடத்த கட் பண்ணிட்டேன்னா திருப்பி கட்டட் போர்ஷன் திருப்பி உள்ளே போகும். ஸோ இந்த மாதிரி இட் இஸ் யூஸ் டு ஹோல்ட் பண்ணவும் உதவும். அட் த சேம் டைம் ஹோல்ட் அஸ் வெல் அஸ் பாத் அலைனிங், இந்த டைரக்ஷனில் போங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறதும் வந்து ஜிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜிக் போரிங் மிஷின்ஸ் அப்படின்றது இட் இஸ் சிமிலர் டு வெர்டிகல் மில்லிங் மிஷின். த மெஷின் அக்யூரசி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் in the range of 0.0025 mm. Right now, so whenever we require 0.025 mm accuracy, we go with jig boring machine. But maintenance jig boring can maintain high accuracy between multiple holes and the surfaces. Accuracy correct accuracy range 0.0025 mm. That is 9 mm 9.0025 mm micron level difference. Application these machines are now used for production of jigs, fixers, tools and other precision parts which require high degree of accuracy. So this is the industrial representation. This is a 2D object. So from bottom we have a bed. The top of bed we have a saddle and we have a table. Bed, saddle, table, this is the housing, or we can say column, and the number 1 is a spindle head, number 2 is quill. So quill is vertical rod, it can be used for tool, spindle use பண்றது. We have a column, 3 is the column, 4 spindle housing, 5 is the spindle. So the industrial representation. So construction பார்த்தோம் அப்படின்னா jig boring machine generally consists of heavy base and column. So base வந்து ரொம்ப heavy base இருக்கும் and column. Spindle head is provided at the top of this column, which is fixed on the guide base of the column. The spindle is fixed using preloaded anti-friction bearings. So spindle head பார்த்தீங்க அப்படின்னா காலம்ல டாப்ல இருக்கும். It has a guide base. Guide base அப்படின்றது மூவ்மெண்ட்டுக்காக, கைடு, இந்த கைட் வே பார்த்து மூவ் பண்றதுக்காக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த டோர்லாம் வந்து ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா கீழே ஒரு கைட் வேஸ் இருக்கும், அந்த அப்படியே அதில் மூவ் பண்ணோம்னா அந்த கைட்லேயே ஃபாலோ பண்ணிட்டு போற மாதிரி. ஸோ இட் ஹேஸ் அ கைட் வேஸ் ஆஃப் தி காலம். த ஸ்பிண்டில் இஸ் ஃபிக்ஸ்ட் யூசிங் preloaded anti-friction bearings. The table is arranged on the saddle. It can move in different on the guide ways of the saddle. So table பார்த்தீங்க அப்படின்னா saddle மேலே, table வந்து saddle மேலே அரேஞ்ச் பண்ணிருக்கோம். எதுக்காக saddle மேலே வைக்கிறோம் அப்படின்னா saddle provides the motion, reciprocating motion வந்து table கொடுக்கிறது saddle தான். It can move in different on the guide ways on the saddle. Table provides longitudinal motion to the workpiece and the saddle crosswise movement. So table அப்படின்றது longitudinal movement and
and saddle அப்படின்றது crosswise movement. Plus symbol ஞாபகம் வச்சுக்கோங்க. Longitudinal crosswise movement. So by moving the spindle head up and down, the vertical movement of the spindle is affected. So spindle வந்து up and down move பண்ணிக்கலாம். Again working principle பாத்தீங்க அப்படின்னா இங்க ரெண்டு கேஸ் சொல்றாங்க. இது வரைக்கும் பார்த்ததுல பாத்தீங்க அப்படின்னா டூல் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும், ஒர்க் பீஸ் வந்து ரிவால்வ் ஆகும். But jig boring machine has a different approach. It has a two way. One is whether maybe tool வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும், ஒர்க் பீஸ் ரிவால்வ் ஆகும். இன்னொன்னு ஒர்க் பீஸ் ஃபிக்ஸ்டா இருக்கும், டூல் ரிவால்வ் ஆகும். ரெண்டு கேஸுமே applicable. So the jig boring machine is special type of boring process, hence it is working principle is just similar to the boring process. In this process, rotating tool is passed over the stationary work. So first பாத்தீங்க அப்படின்னா drilling மாதிரி tool rotate ஆகும், ஒர்க் பீஸ் stationary ஆகும். This principle is used for large workpieces, while for so large workpiece இருந்துச்சுன்னா workpiece revolve ஆகும்னா tool revolve ஆகாம செட் பண்ணலாம். If it is a small workpiece இருந்துச்சுன்னா for smaller size of workpiece, tool is kept stationary and workpiece moved by applying the force. So work வந்து apply ஆகும். So இதான் drawing கொடுத்துருக்காங்க, fixed workpiece and fixed tool. The feed in the process is given with respect to the vertical axis of the hole and its radius. So அதை வச்சு feed கொடுக்குறாங்க. Again, types of jig boring machine, we have two more types, vertical milling machine or planer machine. So vertical milling machine அப்படின்றது இதுதான், it's similar to vertical milling தான், அதில் வந்து boring process பண்ணுறோம். It resembles the construction to vertical milling machine. The spindle rotates on a vertical column and the horizontal table rests and in front of the column. So spindle பார்த்தீங்க அப்படின்னா rotate ஆகும், இதில் tool rotate ஆகாது, spindle rotate ஆகும், table வந்து ஹரிசாண்டலாக ரிவால்வ் ஆகும், reciprocating motion இருக்கும். The positioning of the work mounted on the table may be obtained by compound mounts of the table perpendicular and parallel to the column face. So work பாத்தீங்க அப்படின்னா positioning table ல எப்படி position பண்றாங்க அப்படின்னா it may be depends on the table movement as well as spindle movement. The second type பாத்தீங்க அப்படின்னா it's a planer type. So planer அப்படின்றது பேஸ்ன்றது இருக்காது, பேஸ் இருக்காது, ரெண்டு காலம்ஸ் இருக்கும். It consists of two vertical column at two sides of the table and is mounted on the base. Baseன்றது ஆக்சுவலா இந்த ஃப்ளோர் தான் அவங்க கேட்டதா பேஸ், ஒரு லாங் ஸ்பேஸ் தான் பேஸ் சொல்றாங்க. The table has reciprocating movement for adjustment of the work. The spindle is mounted on the cross rail and bridging the two vertical columns. So ரெண்டு vertical columns join பண்றது cross rails, அந்த cross railsல spindle இருக்கும். Okay, the next பாத்தீங்க அப்படின்னா methods of locating holes in a jig boring machine. போரிங் அப்படின்றது எக்ஸிஸ்டிங் ஹோல்ல என்லார்ஜ் பண்றதா, அப்ப அதோட பொசிஷனிங் வந்து செக் பண்றது. There are three way to ensure. One is lead screw method, mechanical and electrical caulking method, optical measuring head. There are three way to ensure the method. So lead screw method அப்படின்றது இப்போ எனக்கு இங்கே உள்ள மொபைல் ஃபோன்ல ஒரு இடத்துல நான் ஒரு ஹோல் மேக் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹேவ் அ ஸ்க்ரூ, இந்த ஸ்க்ரூ பேஸ் பண்ணி நான் மோஷனை அரெஸ்ட் பண்ணிட்டு நான் அந்த பொசிஷனை லொகேட் பண்றது. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் காஜிங். ஸோ திஸ் இஸ் சிமிலர் டு அவர் மெட்ராலஜி, காஜ் பிளாக் யூஸ் பண்ணி பண்றது. மெக்கானிக்கல் காஜஸ் காஜ் பிளாக் அண்ட் டயல் இண்டிகேட்டர் யூஸ் டு வெரிஃபை த லாங்கிங் மூவ்மெண்ட் அண்ட் டேபிள் அண்ட் கிராஸ் லைன் மூவ்மெண்ட். சம்டைம்ஸ் எலக்ட்ரிக்கல் காஜஸ் ஆர் யூஸ்ட். ஸோ டயல் இண்டிகேட்டர் அப்படின்றது ஒரு கீழே டிப் இருக்கும், மேலே ஒரு டயல் வேல்யூஸ் இருக்கும். ஸோ நான் ஒர்க் பீஸை வந்து ஃபிளாட்டாக இருக்கா, எனக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் டயல் இண்டிகேட்டர். ஸோ ஃபார் திஸ் ரீசன் ஃபர்ஸ்ட் நான் டயல் டச் பண்ணுவேன், ஜீரோ செட் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணேன் அப்படின்னா அந்த ரீடிங்ஸ் அப்படியே இருக்கணும். ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா இது ஃபிளாட்டாக இல்லை இருக்கும். The next one is optical measuring head. So it is optical devices like photo, I mean light source யூஸ் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்றது. ப்ரொஃபைல் ப்ரொஜெக்டர்னு சொல்லுவோம். ப்ரொஃபைல் ப்ரொஜெக்டர் அப்படின்றது நம்ம லைட்டை பாஸ் பண்ணுறது, இது ஒரு ப்ரொஜெக்டர் தான், லைட்டை நீங்கள் பாஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கூட we can check the locations. Right, so the jig boring operations primarily designed to produce precision dies, gauges and jigs. They can also be used for measuring machine to check job already manufactured in other machines. So இது வந்து jig boring machineன்றது boring process மட்டும் பண்ணாது, ப்ரீவியஸா வேற மெஷின்ல பண்ண ஹோலை வந்து என்ஷூர் பண்ணும் வெதர் கரெக்டாக ஹோல் மேக் பண்ணிருக்கோமா, இந்த டைமென்ஷன்ஸ் கரெக்டாக மீட் ஆகுதா அப்படின்றத we can ensure. So இன்ஸ்பெக்ஷன் டிவைஸாகவும் it can use. Workpiece are trapped on the table by D-bolts and straps, and single point tools are used for enlarging holes. Single point tools are preferred for enables maximum accuracy in locating holes and produce better surfaces. So same story, single point tool use பண்ணி we will make. Right, so thank you.